எஸ் சார். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாலை பொழுதில் இந்த கிளாஸை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஐ பாருங்கள், இந்த ஐ இஸ் டு ஃபேஸ் அப்படின்னா எது? மற்ற 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ இஸ் டு ஃபேஸ், இப்போ எது கரெக்டாக இருக்கும்? ஐ என்ன தெரியுது? கண்ணு. ஃபேஸ் என்ன? முகம். தேர்ட் ஒன் நாப் இஸ் டு டோர் அப்படின்னு யாரோ ஒரு குழந்தை சொல்லுது. அது கரெக்டாக இருக்குமா? ஐ வந்து ஃபேஸில் இருக்கிற ஒரு உறுப்பு, அதே மாதிரி நாபு வந்து டோரில் இருக்கிற ஒரு உறுப்பு என்பது சரியான விடை. ரிங்கு, ஃபிங்கர்னா, ரிங்குன்னா மோதிரம், ஃபிங்கர்னா விரல், ஸ்டெம்முன்னா தண்டுவடம், தண்டுவடங்கிற தண்டு சாரி. அப்புறம் ரூட்டுன்னா வேறு, நாபுன்னா அந்த திரும்பி ஏதாவது டோரில் இருக்கிற நாபை திருப்பினா தான் திறக்கும், அது மாதிரி நாபு. டோர்னா கதவு. அப்போது நாப் இஸ் டு டோர் என்பது சரியான விடை. ஓகே, அடுத்தது. சாரி. விங் இஸ் டு பீக். விங் இஸ் டு பீக். விங் இஸ் டு பீக். சார், ப்ளூட்டோ இஸ் டு வீனஸ். கரெக்ட். எப்படி நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எல்லாருக்கும். இல்லை அப்படி கூட்டடி அடிச்சிட்டிங்களா? தப்பில்லை, கூட்டடி அடித்தாலும் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க சார். ஒரு இதில் சொன்னேன் சார். அப்படியா? சரி, அதுதான். அதுக்கு அப்போ கூட்டடி அடிச்சிட்டிங்க. பரவாயில்ல. கூட்டடி அடிக்கிறதுலாம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். இல்லை இதில் எப்படின்னா, விங் என்றால் இறகு, பீக்குன்னா மூக்கு. ஒரு பறவையில் விங் என்பது ஒரு உறுப்பு, பீக் மூக்கு ஒரு உறுப்பு. இது பறவையோட ஒரு உறுப்பு, இறகு அண்ட் மூக்கு. அது மாதிரி ரெண்டுமே பறவையோட ஒரு 2 உறுப்புகள். பட்டன் இஸ் டு ஷர்ட் இல்லை, ஷர்ட் என்பது முழுமையானது, அதில் பட்டன் ஒரு உறுப்பு, அது கிடையாது. அப்போ ஹவுஸ் இஸ் டு சிம்னி, ஹவுஸில் சிம்னி ஒரு உறுப்பு, அது கிடையாது. பேர்ட் இஸ் டு கேஜ், பேர்ட் என்ன பறவை, கேஜ் என்ன கூண்டு, அதுவும் கிடையாது. ப்ளூட்டோ வீனஸுங்கிறது இந்த சோலார் சூரிய மண்டலத்தில் ரெண்டுமே 2 கோள்கள் இல்லையா? சூரிய மண்டலம்ங்கிற ஒரு பெரிய இதில், பறவைங்கிற ஒரு பெரிய இதில் எப்படி ரெக்கையும் மூக்கும் ஒரு உறுப்பாக 2 உறுப்புகளாக இருக்கிறதோ, அதே மாதிரி சூரிய மண்டலத்தில் ப்ளூட்டோவும் வீனஸும் 2 கோள்கள். புரியுதா? நல்லா தமிழ் பேசுகிறேனா? எஸ் சார். ஆமாம், நானே ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்டாக பேசுகிறோன்னு பேசுகிறேன். ரூம் இஸ் டு ஹவுஸ். ரூம் இஸ் டு ஹவுஸ். ஹவுஸில் ரூம் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன், அது மாதிரி. இது கரெக்டாக சொன்னவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு பரிசு கொடுத்தே ஆகணும். இது கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு. 6 சார். 6 இல்லை, நான் மேலே 11th கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன். ரூம் இஸ் டு ஹவுஸ். சார், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். யார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னது? பேர் சொல்லுங்க. சார், செல்வமணி. செல்வமணிக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கீங்களா? எஸ் சார். அப்போ அதனால உங்களுக்கு தர்மடி கிடையாது. இதே சந்தியா சொல்லியிருந்தா தர்மடி கொடுத்துருப்பாங்க எல்லாரும். அது தவறு. ஜோக்கர் சொல்கிறேன். தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். தம்பி செல்வமணி, சும்மா ஜோக்கா பேசுகிறேன், பயந்துக்காதீங்க. ஓகேங்க சார். பொண்ணா பையனான்னு தெரில, பரவாயில்ல. ரூஃப் இஸ் டு பில்டிங் இது சரியான விட. யார் சொன்னது இது? ரூஃபினா. ஓகே, கரெக்டான விடை ரூஃப் இஸ் டு பில்டிங். ஏன்னா ஹவுஸில் ரூம் ஒரு பார்ட், பில்டிங்கில் ரூஃப் ஒரு பார்ட். அப்படி பிரிக்க முடியாது அதை. இப்போ அப்படி பார்த்தா கிச்சனில் ரெஃப்ரிஜரேட்டர் பார்ட் தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை பிரிக்க முடியும். ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்து வெளியே கொண்டு வந்துடலாம் கிச்சனை விட்டு. ஆனால் ஹவுஸ்லேருந்து ரூம் அப்படி வெளியே கொண்டு வர முடியாது. அதனால தான் அது தேர்டு. ஓகே, அடுத்தது 5 is to 29 அப்படின்னா டேஷ் இஸ் டு 41. 6 அப்படிங்கிறார் அவரு. அப்படியா? 6 வருங்கிறாரு. அப்படி வருமானு பாருங்க. எல்லாருக்கும், மற்றவங்க எல்லாத்துக்கும் அது வருதான்னு பாருங்க. எப்படி 6 கண்ணா சொன்னீங்க? சார், 5 ஸ்கொயர் 25 சார், பிளஸ் 4 29 சார். அதே மாதிரி 6 ஸ்கொயர் வந்து 36 சார்,
36 plus 5 41 சார். ஏன் 5 போட்டீங்க? அங்கே 4 தான் போட்டிருக்காங்க. இங்கே 4 தான் போடணும். ஏன் 5 போடுறீங்க? இல்லை, சும்மா கேட்குறேன். 5 போடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஓகே, அதில் வந்து ஐ திங்க் அவர் சொன்னது அவ்வளோ ஒரு கரெக்டான இல்லை, ஆனால் எனக்கு ஆன்சர் கரெக்ட். 5 ஆனால் 5க்கு அடுத்த நம்பர் 6. அப்போ 5 × 6 30லேருந்து 1 கழிங்க 29. அதே மாதிரி 6ன்னு போட்டால் 6க்கு அடுத்த நம்பர் 7. 6 × 7 42லேருந்து 1 கழிச்சா 41. அதனால் 6 என்பது சரியான விடை. கனடா இஸ் டு டாலர், ஜெர்மனி இஸ் டு கனடாவுடைய கரன்சி. நம்ம எப்படி இந்தியாவில் ருப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, ரூபாய்ங்கிறோம். அது மாதிரி கனடாவோட அந்த நாணயம் வந்து டாலர். இப்போ ஜெர்மனியோட நாணயம் என்ன? தேர்ட் ஆப்ஷன் டாய்ஷ் மார்க்குன்னு பேர். அது படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா டாய்ஷ் மார்க்குன்னு படிக்கணும். டூடிடிடி எப்படின்னு படிக்கக்கூடாது, டாய்ஷ் அன்னு படிக்கணும். அதுக்கு அதனுடைய ப்ரொனன்சியேஷன் அப்படி தான் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது அதை. டாஷ் மார்க். டாஷ் மார்க். ஆனால் நீங்கள் அப்படியே ஸ்பெல்லிங் படி வந்து டியூடிச்சி என்னமோ வரும். ஆக்சுவலான ப்ரொனன்சியேஷன் இஸ் டாஷ் மார்க். ஓகே, வெரி குட். அதுதான் சரியான விடை. என் வந்து ஜப்பானோட கரன்சி. இந்த டாலருங்கிறது நிறைய இடத்துல இருக்குது. அமெரிக்கன் US டாலர் அப்படிங்கிறது அமெரிக்காவின் கரன்சி. கனடாவோட டாலருங்கிறது கனடாவோட கரன்சி. ஆஸ்திரேலியன் டாலர்னு ஒன்று இருக்குது. சிங்கப்பூர் டாலர் இருக்குது. இந்த மாதிரி டாலர் ஒரு 4-5 கண்ட்ரிக்கு இருக்குது. ரியால் என்பது சவுதி அரேபியாவோட கரன்சி. சவுதி அரேபியா நாட்டோட கரன்சி வந்து ரியால். நம்ம ஊர் கரன்சி வந்து ருப்பியா. அதே மாதிரி ருப்பியா வந்து வேற ஒரு ஊருக்கு கரன்சி இருக்குது. என்னது? ஸ்ரீலங்காவுக்கு ருப்பி. இல்லை, ஸ்ரீலங்காவுக்கு ருப்பின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது அதுக்கு பேர் என்ன, ஈவன் பங்களாதேஷுக்கு அது ருப்பின்னு சொல்லுவாங்க. பங்களாதேஷ் ருப்பின்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு டக்கான்னு பேர். டக்கா, TAKA, டக்கா அப்படிம்பாங்க. டக்க பைசா தேதோ அப்படிம்பாங்க. டக்க பைசா தேதோன்னா பணம் பைசா கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு கொஞ்சம் பெங்காலி தெரியும், அதனால் எனக்கு நான் அந்த ஊரில் இருந்தேன் கொஞ்ச நாள். அதனால் டக்க பைசா அப்படிம்பாங்க. ஓகே, பரவாயில்ல. ஓகே, அதெல்லாம் அடுத்தது போகலாம். கார்போஹைட்ரேட் இஸ் டு பொட்டேட்டோ. அப்போ ஃபேட் இஸ் டு வாட்? பொட்டேட்டோ சாப்பிட்டா கார்போஹைட்ரேட் வரும், ஃபேட் வரும்னு என்ன சாப்பிட வேண்டும்? கீ சாப்பிட வேண்டும். கரெக்ட் 100% கரெக்ட். சாப்பிட்றதெல்லாம் கெட்டிக்காரராக தான் இருக்காங்க. எல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்க. பாராட்டுக்கள். என்ன மாதிரியே இருக்கீங்க நீங்களும். டேவிஸ் கப் இஸ் டு லான் டென்னிஸ். தியோதர் ட்ராஃபி இஸ் ஈக்குவல் டு டேவிஸ் கப் லான் டென்னிஸ். அதாவது இந்த டென்னிஸ் விளையாடுறதுக்கு அதில் டேவிஸ் கப்புங்கிற ஒரு கோப்பைக்கு விளையாடுவாங்க. தியோதர் ட்ராஃபிங்கிறது என்ன? கிரிக்கெட் கிடையாது, ஷட்டில்காக் கிடையாது, எனக்கு தெரியும். ஃபுட்பாலாக ஹாக்கிங்கிறது எனக்கு மறந்து போச்சு. ஹாக்கியா? ஓகே, நான் நீங்கள் சொல்லபடி போய்க்கிறேன். கிரிக்கெட்டும் கிடையாது, ஷட்டில்காக்கும் கிடையாது. ஓகே, அடுத்தது 4 பகா எண்கள் ஒரு வரிசையில் உள்ளன. முதல் 3 எண்களின் பெருக்கல் 1001 மற்றும் கடைசி 3 எண்கள் பெருக்கல் 2431 எனில் கடைசி எண் என்ன அப்படிங்கிறாங்க. ப்ரைம் நம்பர்ஸ் கேட்குறாங்க. முதல் 3 எண்களுடைய ப்ராடக்ட் 1001, ரெண்டாவது வந்து 2431. 4 ப்ரைம் நம்பர் ரிட்டன் இன் அசெண்டிங் ஆர்டர். அதாவது சின்னதுலேருந்து பெருசாக 4 ப்ரைம் நம்பர் இருக்குது. முதல் 3, கடைசி 3. சரி, இப்போ பார்க்கலாம். முதல் 3 நமக்கு தெரியாது. அந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு 3 வந்து 1001. அப்போது ப்ராடக்டோட மற்றதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்தா, அதாவது ABCD, இது வந்து இல்லை, ABC ஈக்குவல் டு 1001, BCD ஈக்குவல் டு 2431. இப்போ ABC டிவைடட் பை BCD போட்டால் BC கேன்சல் ஆகிடுது, A/D வருது. A/D எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். 1001 டிவைட் பை 2431 அது பண்ணால் எதாவது வருதா பாருங்கள். அதுக்கு அதை வந்து கேன்சல் பண்ண முடியுமா? ஈச் அதர் 3, 9, 10, 3 இல்லை, 17ஆல் கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். 17, 23, 23 கிடையாது. 19ன்னா 53, 48, 32 கிடையாது. 13ன்னா இங்கே 11,
13 ஆகுமா? 13 7 91 17 போட்டால் ஆமாம் 17 போட்டு பாருங்கள். 1001 17ஆல் வகுத்துங்க பார்க்குறேன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 17ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 85 121 121 6 7 அது வரலையே. என்ன கேட்டிருக்காங்க? அந்த லாஸ்ட் நம்பர் ஈஸ்ன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் நம்பர் ஈஸ். ஓகே, நம்ம சரி சாதாரண பகா எண்ணெல்லாம் எடுத்து பார்ப்போம். இப்போ வந்து பகா எண்ணெல்லாம் கொஞ்சம் எழுதுங்க பார்க்கலாம். எவ்வளோ பகா எண் இருக்குது தெரியுமா? மொத்தமாக 1லேருந்து 50 முடி எவ்வளோ பகா எண் இருக்குது தெரியாதா? 15 பகா எண் இருக்குது. 1லேருந்து 50 முடிய 1லேருந்து 100 வரல 25 பகா எண் இருக்குது. அப்படின்னா 51லேருந்து 100 முடிய 10 பகா எண் இருக்குது. என்னென்ன பகா எண் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பகா எண், 3 5 7 அப்புறம் அடுத்தது 11 13 17 19 23 29 31 37 41 வருமா? 41 எஸ் 41 அப்புறம் 43 அப்புறம் 47 வருமா? 47 வருது. அப்போ இதெல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பகாயின் வருது பாருங்கள். கவுண்ட் பண்ணுங்கள். 2லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. கரெக்ட், நான் சொன்னது கரெக்ட். 1லேருந்து 50 முடிய 15 பகாயின் உள்ளது. 50க்கு மேலே பார்க்கலாம். 50க்கு மேலே 51 வருமா? வராது. 52 வராது. 53 வரும்னு நினைக்கிறேன். 53 வரும். 54 வராது. 55 வரும். 56 57 57 வராது. 58 59 வரலாம், வரும். 60 வராது. 61 61 வரும். 62 63 வராது. 64 65 66 67 67 வரும். 67 68 இல்லை, 69 இல்லை, 70 இல்லை, 71 ஆமாம், அது ஒரு பகாயன் தான். 71 பகாயன்னா ஆமாம், 71 பகாயன். 72 73 73 பகாயன் மாதிரி தான் தெரியுது. 74 75 76 77 இல்லை, 78 இல்லை, 79 79 பகாயன்னா பகாயன் மாதிரி தான் இருக்குது. 79 அப்புறம் 80 81 இல்லை, 82 83 83 83 83 83 இல்லை, 83 பகாயன் தான். 83 84 85 86 87 87 இல்லை, 88 89 இல்லை, 90 91 91 பகாயன் தான் நினைக்கிறேன். 91 92 93 94 95 96 97 97 பகாயனாக தான் இருக்கும். அப்போ எத்தனை பகாயன்? 3 4 5 6 7 8 9 10. கரெக்ட். பகாயன்கள் பாருங்கள். உங்கள் ஆக்சுவலாக இது நோட் புக்கில் கூட எழுதிக்கலாம் நீங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது கூட. மனப்பாடம்னா அப்படியே கடமடிக்க வேண்டாம். 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47 15 பகாயன். 15 ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 50. அப்புறம் 51 சார் கொஞ்சம் ஸ்லோவாக திரும்பி சொல்லுங்கள் சார். ஓ, இப்போ 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47. அப்போ 15 ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 50. அப்புறம் 50லேருந்து 100க்குள்ளே 10ன்னு சொன்னேன் நான். 10 வரதான் பார்க்கலாம். 53 59 61 67 71 73 79 83 91 97. இவ்வளோ பகாயன் இருக்குது மொத்தம். இப்போ இது 10. அப்போ மொத்தமாக எவ்வளோச்சு? 15 + 10 25 பகாயன் இருக்குது. ஆக்சுவலாக நம்பர் சிஸ்டத்தில் எவ்வளோ பகாயன் இருக்குது தெரியுமா? ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அப்புறம் இதுவரை கண்டுபிடிச்ச ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குன்னு? மொத்தமாகவே ஒரு 150 160 என்னமோ அவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரலும்.
அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பரே வரல. ஏன்னா எண் பெருசாக பகா நம்பர் குறையும். எப்படின்னா 1 to 50 எப்படி 15 இருந்தது, 51 to 100 வந்து 10 தான் இருக்குது. அப்புறம் 100 to 1000 வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏதோ சம்திங் 10 கூட இல்லை, ரொம்ப கம்மி அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த பகா எண் வந்து இப்போ கேட்குறாங்க. இந்த 4 பகா எண்கள் ஒரு வருஷம்னா அது 3 எண்களின் பெருக்கல் 1001 மற்றும் கடைசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னு பார்க்கலாம். இப்போ 17 வச்சுங்க. 7 × 11 × 13 போடுங்க. 77 × 13 21 மிச்சம் 2 23 77. ஆமாம், அப்போ வந்து 7 11 13 அதுக்கப்புறம் பகா எண் 17. இதுதான் 4 பகா எண். 7 11 13 17. இப்போ கடைசி எண் கேட்குறாங்க. 17 என்பது சரியான விடை. இதுக்கு வேறு வழி இருக்கா சார்? வேறு வழி இல்லை. இது அந்த மாதிரி கொஞ்சம் இப்படி தான் போட்டாகணும். வேறு வழி எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. மேபி இருக்குமா என்னமோ தெரியல எனக்கு. ஆனால் இந்த பகா எண் என்ன கேட்பாங்க நிறைய எக்ஸாமில் என்ன கேட்குறாங்கன்னா 90லேருந்து 100 வரல உள்ள எத்தனை பகா எண்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. இது அடிக்கடி பார்த்துருக்கேன். 90லேருந்து 100 வரையில் எவ்வளோ பகா எண் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 2 கரெக்ட். அப்போ 70லேருந்து 100 வரலும் 6 இல்லையா? இல்லை, 70லேருந்து 100 வரலாம் 6. ஸோ இந்த மாதிரி நான் அடிக்கடி இந்த மாதிரி கேட்கலாம் பார்த்துருக்கேன். பட் இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் அதான் ஒவ்வொரு கொஸ்டின் டஃப்பாக எதுக்கு போடுறான்னு தெரியுமா சந்தியா? ஒரு டஃப்பாக ஒரு கொஸ்டின் கொடுத்தா நீங்கள் அதில் போய் மூழ்கி உள்ளே புகுந்து அது ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவீங்கல்ல, அதுக்காக கொடுக்குறாங்க. உங்களுக்கு அறிவு இருக்காங்கன்னு பார்க்க விட உங்களை அட்ராக்ட் பண்ணி அதில் ஒரு கை பார்த்துடலான்னு போய் அதெல்லாம் இப்போ நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகா எண்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு 4-5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அது மாதிரி அப்படி இப்போ எக்ஸாமில் அப்படி வேஸ்ட் பண்ண முடியாது. கிளாஸ் இஸ் ஓகே, எக்ஸாமில் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் மண்டை காஞ்சிரும் இல்லையா? ஓகே, உங்கள் பாஷையில் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில, எங்கள் பாஷையில் மண்டை காஞ்சிரும். ஓகே, லார்ஜஸ்ட் நம்பர் which divides 62, 132, 237 to leave the same remainder in each case. இது வேண்டாம். இது வந்து ஆக்சுவலாக இந்த கேள்வி பேப்பரை 10ஆம் வகுப்பு கேள்வி பேப்பர் இருந்தாலும் நமக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், அதனால் அது வேண்டாம். இது கேட்டாலும் கேட்கலாம். 3 சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து சீராக்கும் விளக்குகள் ஒவ்வொன்றும் 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடி மாறுகின்றது. அவை அனைத்தும் 7 மணிக்கு மாறி இருந்தால் மறுபடியும் ஒன்றாக எத்தனை மணிக்கு மாறும்? ஒன்றும் இல்லை, 42 72 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். எல்சிஎத்து தமிழில் என்ன? மீ பிபி என்னமோ வருமே. எல்சிஎத்து தமிழில் என்ன? மீ போ என்னமோ வருமே. லோயஸ்ட்டுக்கு என்ன? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் படிச்சிருக்கீங்களா குழந்தைகளா? அப்போ எல்சிஎம் தான் சொல்கிறீங்களா இல்லை தமிழ் என்னமோ சொல்கிறீங்களே? ஏதோ சொல்லுவாங்க, அது பரவாயில்ல. எல்சிஎம்னா புரியுது இல்லையா? அப்போ 48 72 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிங்க? அந்த ஒரு டா வடிவில் போட்டு கண்டுபிடிப்பீங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களில் நீங்கள் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல எனக்கு. 20 12 3 432 வருமா? 434 432 வராதா? வருமே, 432 வரும் எல்சிஎம். 432ல் 108 வகுப்படுமா? வகுப்படும். 72 வகுப்படுமா? வகுப்படும். 48 வகுப்படுமா? வகுப்படும். அப்படின்னா அது எல்சிஎம் 432 எல்சிஎம்னா 7 மணிக்கு அப்புறம் 432 வினாடிக்கு அப்புறம் தான் இது. அப்போ இது 60ஆல் வகுத்துருங்க. அப்போ எத்தனை வினாடின்னு பார்க்கலாம். 6 7 மணி நிமிடம் 420 12 7 12. இப்போ 7 7 12 தான் ஆன்சர். 7 மணி 7 நிமிடம் 12 வினாடி மணித்துளிகள் அதுதான் 7 7 12 தான் மறுபடியும் ஒன்றாக ஒலிக்கும்.
இதில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எல்சிஎம் மட்டும்தான் எடுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இது பாருங்கள், இது ஈஸியாக இருக்கும். இன்டூ மீன்ஸ் ப்ளஸ், அது அப்படியே போடுங்க பார்க்கலாம். நேற்று போட்டிங்கல்ல, அது போடுங்க. 36 ப்ளஸுக்கு பதிலாக டிவைடட் பை 18 டிவைடட் பைக்கு பதிலாக -9 மைனஸ்க்கு பதிலாக இன்டு 3 அப்புறம் இன்டுக்கு பதிலாக ப்ளஸ் 26. இது 2 இது 27 2 -27 ப்ளஸ் 26 எவ்வளோ வருது? 1 வருதா? எனக்கு 1 வருது. உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். போர்டு மாஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்ணா? எஸ் சார். அந்த போர்டு மாஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன்று வருதான்னு பாருங்க. ஒன்று வரல யாருக்குமே. ஒற்றுக்கு வரல. எது வரலாம்? எனக்கு 1 வருதுன்னு சொன்னேன். 36 அந்த ப்ளஸுக்கு பதிலாக ஒரு டிவைடட் பை வகுத்தல் போட்டுக்குங்க 18. அப்புறம் அந்த வகுத்தல் பதிலாக ஒரு மைனஸ் போட்டுக்குங்க. அப்புறம் 9க்கு அப்புறம் அந்த மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டு போட்டுக்குங்க. அப்புறம் 3க்கு 3 அப்புறம் இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் போர்டு மாஸ் யூஸ் பண்ணி முதல்ல டிவைடட் பை அப்புறம் இன்ட்டு அப்புறம் ப்ளஸ்ஸு போர்டு மாஸ். ஆமாம், அடிஷன் சப்ஸ்ட்ராம் ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸ் போடுங்க பார்க்கலாம். ஆன்சர் 1. யாருக்கு 1 வந்தது? சந்தியா சார். ஓ, வெரி குட் சந்தியா. நீங்கள் மிக வேகமாக. எனக்கும் 1 வந்திருக்கு. ஓகே, வந்துயா. ஓ, எல்லாருக்கும் வந்திருக்கு. சந்தியா தான் முதல்ல சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இது பாரு. இல்லை, இது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் இது கொஞ்சம் பெரிய பாடத்தையோட இது எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் 2 கொஸ்டின் இருந்தது. இது பாருங்கள். ஒரு இரு இலக்க எண்ணுக்கும் அவ்வெண்ணிலுள்ள இலக்கங்களை அதன் இடங்களிலிருந்து மாற்ற கிடைக்கும் எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் 36. அந்த இலக்கங்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்ன? ஏதோ ஒரு இலக்கம் இருக்குது, அதை உல்டாவாக போட்டால் அதுக்கு வித்தியாசம் 36ங்கிறாங்க. அப்போ அந்த இலக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த இலக்கங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான், அதனால் உங்களுக்கு வேண்டாம், இது வராது உங்களுக்கு. ஓகே, கூம்பு. இது பாருங்கள், இது பாருங்கள். ரயில் கேள்வி வராது. இது பாருங்க. ஏதேனும் ஒரு வகை குறிப்பீட்டில் குட் என்பது JRRG எனவும் ஜாக் என்பது MDFN எனவும் எழுதப்பட்டால் ஃப்ரூட் என்னவாக எழுதலாம்? ஜாக் என்பது MDFN எழுதுனா அப்போ எஃப் என்பது JKLM, 3வது HIJ JKLM I அல்ல எஃப். 4th ஆப்ஷன் சார். எப்படி கொஞ்சம் எனக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க புரியுற மாதிரி. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். மீதி மூஷனும் ஐயூல ஸ்டார்ட் ஆகும் சார். மீதி எல்லாமே அது ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கு சார். ஆனா அது செகண்ட் லெட்டர் மட்டும் வீல வருது சார். அதனால அதான் அப்படியா? அப்படி கண்டுபிடிக்க கூடாதே. இப்போ செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷனா? ஓகே, எப்படி என்ன லாஜிக் சொல்லுங்க சார். ஜில வந்து 2 ஜிக்கு அப்புறம் HI சார், அது ரெண்டுத்தையும் விட்டுட்டா J வருது சார். அப்புறம் ஓல வந்து 2 லெட்டர் PQ சார், அதை விட்டுட்டா 6. அப்புறம் டில வந்து EF சார், அதை விட்டுட்டா G வருது சார். அதே மாதிரி தான் சார் ஜாக்குக்கும் வருது. அப்போ எஃப்ல வந்து நடுவுல வந்து GH விட்டுட்டா I சார். அதுக்கப்புறம் Rல 2 லெட்டர் விட்டுட்டா ST சார். அதுக்கப்புறம் U வருது சார். அதுக்கப்புறம் Uல வந்து BU W 2 இருக்கு சார், அதை விட்டுட்டா X வருது சார். அதுக்கப்புறம் Iல வந்து JK விட்டுட்டா L சார். அதுக்கப்புறம் Tல வந்து ரைட். ஓகே,
இதுதான் லாஜிக். கரெக்ட். யார் இதை எக்ஸ்பிளைன் பண்ணது? Rufina. ரூஃபினா, வாழ்த்துக்கள். கரெக்டாக சொல்லிட்டாங்க ரூஃபினா. ஒரு வகை குறியீட்டில் ஒரு வகை குறியீட்டில் ஜங்கிள் என்பது JNLEGU என எழுதப்பட்டால் ஃபாரஸ்ட் என்பது எவ்வாறு எழுதலாம்? ஃபோர்த்து சார். ஃபோர்த்து மாதிரி தெரியுது. கரெக்டான்னு பாருங்கண்ணா. சார் ஆமாம் சார், அந்த லெட்டர்ஸ்லாம் அதே மாதிரி மாறி மாறி வந்திருக்கும் சார். ஆமாம், ஃபோர்த்து தான். ஏன்னா முதல் லெட்டர் வந்து முதல் லெட்டராகவே இருக்குது, ரெண்டாவது லெட்டர் வந்து கடைசிக்கு போயிடுது, மூணாவது வந்து ரெண்டாவதாக வருது. அப்படி அப்படி ஒவ்வொன்றா கரெக்டாக போட்டால் அது வருது. ஓகே, கரெக்ட். ஆங்கில எழுத்துக்கள் வரிசையில் முதலாவது மெய்யெழுத்திலிருந்து 10வது வரக்கூடிய மெய்யெழுத்து என்ன? ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் முதலாவது மெய்யெழுத்திலிருந்து 10வது வரும் எழுத்து என்ன? வரிசையில் ஆல்ஃபபெட்டில் முதலாவது மெய்யெழுத்திலிருந்து 10வது வரக்கூடிய மெய்யெழுத்து. முதலாவது மெய்யெழுத்துன்னா பி இல்லையா? 10வது என்ன? சி, டி, இ கிடையாது. அப்புறம் எஃப், ஜி, ஹெச், ஐ கிடையாது. ஜே, கே, எல், எம் வருது. அப்போது ஒன்று முதலாவது எழுத்துலேருந்து 10வதாக 1 2 3 4 5 6 7 8 9 9 10வதாக எண் வருதா? எனக்கு எண் வருது, உங்களுக்கு வருதான்னு பாருங்க. எஸ் சார், என்ன சார்? எக்கானமி என்ற வார்த்தையில் உள்ள மற்றும் செகண்ட் என்ற வார்த்தையில் இல்லாத எழுத்துக்கள். எக்கானமி என்ற வார்த்தையில் உள்ள மற்றும் செகண்ட் என்ற வார்த்தையில் இல்லாத எழுத்துக்கள் என்னங்கிற? எக்கானமியில் இருக்குது, செகண்டில் இல்லை. எம் அதில் இல்லை, ஒய்யும் இல்லை. MY கரெக்டா? எஸ் சார். என் மற்றும் Z இவற்றுக்கு இடைப்பட்ட எழுத்துக்களை சமமாக கூறிடும் எழுத்து எது? என்ன ஜெட்டுக்கு நடுவால் கரெக்டாக நடுவால் இருக்கிற நம்பர் எழுத்து எதுங்க? NOPQRSTUVWXYZ. அப்போ 3 4 5 6 7 8 9 10 11 12 13ன்னா 13ன்னா 7. 1 2 3 4 5 6 7. ஆமாம். எப்படி போட்டீங்க? எப்படி யாராவது எழுதி போட்டிங்களா இல்லை நீங்களே அப்படியே மனசுலேயே போட்டிங்களா? சரி, எழுதி போட்டோம். ஆமாம், மனசில் போட்டிங்கன்னா நீங்கள் தப்பாயிடும். நீங்கள் எழுதி தான் போட வேண்டும். சார் சார் என்ல இருந்து Z வரைக்கும் 12 டிஃபரன்ஸ் வருது சார் லெட்டர்ஸ். சார் நடுவுல வந்து அந்த 6th லெட்டர் வந்து T இருக்குங்க சார். கீழ்கண்ட பொருட்களில் பொருத்தமற்றதை தேர்ந்தெடு. பொருத்தமற்றதை ஆடுமேன். புத்திசம், ஜெயினிசம், பெசிமிசம், இந்துயிசம். பெசிமிசம் சார். எது? பெசிமிசம்னு ஒரு சொல்றாரு, ஒத்துக்கலாமா? இருங்க, மற்றவங்களும் ஒத்துக்கணுமில்ல. சும்மா நீங்கள் பாட்டு சொல்லிட்டா நாங்கள் ஒத்துக்குவோமா? கேர்ள்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டாங்க. அவர் அந்த இருக்கிறதுல 4 வந்து பெசிமிசங்கிறது வேறு மாதிரி இருக்குது, மற்றெல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்கிறார். அப்படியான்னு கேட்குறேன். சரி, நான் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டால் தான் சொல்லுவாங்க. ரூஃபினா முபீன் சொல்லுங்க பார்க்கலாம். சார் பெசிமிசம் கரெக்டா இருந்தாலும் இருக்கும் சார். அதுதான் கரெக்டு, அவர் சொன்னது தான் கரெக்டு. புத்திசம் என்பது ஒரு மதம், ஜெயினிசம் என்பது மதம், இந்துயிசம் என்பதும் ஒரு மதம், பெசிமிசம் என்பது ஒரு மதம் இல்லை. ஆப்டிமிசம் பெசிமிசம்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த இது. அடுத்தது ஹங்கர், கேக்ஸு, வெஜிடபிள், பேஸ்ட்ரீஸ். சார் ஹங்கர் ஏன்? அதை சாப்பிட முடியாது. சார் எல்லாமே சாப்பிடுறது, இது மட்டும் பசிக்கிறது. அது சாப்பிட முடியாது. ஆமாம். கிங்கு, குயின், பிரின்சஸ், லேபரர். சார் லேபர். ஓகே ஓகே, அடிச்சிட்டாங்க ஒரு அடி. அடுத்தது ஈஜிப்ட், வெஸ்ட் பெங்கால், சைனா, இந்தியா. சார் வெஸ்ட் பெங்கால். ஆமாம், கரெக்ட். அது ஸ்டேட் சார். எது? வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் சார். ஆமாம், ஸ்டேட். ஆமாம்,
கரெக்ட். அது ஸ்டேட் அப்படின்னா சொன்னீங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். ஏபிசி டி என்ன வரும்னு கேட்குறாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்தது சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 48க்கு போயிடலாம். 48 டிடிங் 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 டிடிங். சார் தேர்ட் ஆப்ஷன் சார். தேர்டா? நல்லா பாருங்க, தேர்டே தான். சார் தேர்டா சார்? தேர்டு தான். 49. ஃபர்ஸ்டா? சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். மற்றவங்கள சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏவும் சியும் அந்த ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள அது கரெக்டா இருக்கு சார். அப்ப டிக்கும் தான் சார். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். இருங்க, நம்ம அவங்க சொல்லட்டும், குழந்தைகள்லாம் சொல்லட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறாரு. ஃபோர்த்தாக இருக்குமோ அப்படின்னு நீ சொல்கிறீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு தான் கரெக்டாக நான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். அடுத்தது அடா 50. 50வது கேள்வி. ஃபோர்த் சார். சார் எனக்கும் ஃபோர்த்து தான் சார் வருது. எல்லாருக்கும் ஃபோர்த் வருதா? ஆமாம், ஃபோர்த் தான் Yes, sir. ஆன்சர். ஆமாம். அடுத்து 51. ஃபர்ஸ்ட் தான் சார். இது ஃபஸ்ட்டா? தேர்ட் ஆப்ஷன். சார் ஃபர்ஸ்ட். ஃபஸ்ட்டு சார். ஆமாம், ஃபஸ்ட்டு தான். அடுத்து 52. ஃபோர்த் சார். 9 இப்படி போட்டிருக்காங்க. அது எப்படி திருப்பினா 6 வருது? சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆமாம், ஃபஸ்ட் ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட். கரெக்ட். ஃபஸ்ட் ரொம்ப அப்படி கவனிச்சாவே போகுது. இது ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்றும் அவசரம் படக்கூடாது. அவசரப்பட்டால் அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடும். தேர்டா? எஸ் சார், தேர்ட் சார். தேர்டு எல்லாம் குழந்தைகளா? தேர்டு வருதான்னு பாருங்க. எஸ் சார், தேர்ட் ஆப்ஷன். அடுத்து சார் ஆப்ஷன் 3. இருங்க தெரியல. செகண்ட் ஆப்ஷன் சார். சார் செகண்ட் ஆப்ஷன். அப்படியா? செகண்ட் ஆப்ஷனாக வருது. சார் 3. சார் வந்து சைடா சார், அதே மாதிரி டபுளுக்கு சைடா சரி, செகண்ட்னே வச்சுக்கலாம். இருக்கும் ரைட் சைடு. 4வதுக்கு இது என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. செகண்ட் சார். செகண்ட் ஆப்ஷன். செகண்ட். ஆமாம், செகண்டு. சார் செகண்ட்.
செகண்ட் சார். சார் செகண்ட். செகண்ட் சார். ஓகே. சார் தேர்ட் ஆப்ஷன். சார் தேர்டு. தேர்ட் கரெக்ட். பாரு இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்கள் அப்படியே மார்க் சொலையா அப்படியே வாங்கிட வேண்டியதான். சார் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் சார். செகண்ட் சார். சார் செகண்ட். செகண்ட் ஓகே. சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்காது. பார்க்கலாம். சார் ஃபர்ஸ்ட் தான் சார். இரு பார்த்துலாம். சார் அந்த ஸ்மைலி பார்த்தா ஃபர்ஸ்ட். ஆமா சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். எஸ் சார் ஃபர்ஸ்ட் சார். ஆமாம் ஃபர்ஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஓகே. செகண்ட் தான் சார் வருது. இல்லை இந்த ஸ்மைலி பார்க்கணுமே. ஸ்மைலி பார்த்தா ஃபர்ஸ்ட் மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் தான் நினைக்கிறேன். ஓகே ரைட். அடுத்து 59 என்ன கேட்குறாங்க? ஒரே வகையற்ற ஃபிகர் நாட் இன் சேம் கேட்டகரி. ஒரே வகையான ஃபிகர். fourth one. அதுக்கு அடுத்தது என்ன? சார் அது fourth one தான் சார். எப்படி? கரெக்ட் fourth one தான். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சார் எல்லாமே அந்த லைன்ல வந்து ரெண்டு பால் இருக்கு சார். அதெல்லாம் மட்டும் ஒரு பால் எல்லாமே ஸ்ட்ரைட்டா நடுவுல இருக்கு சார். சென்டர்ல இருக்கு சார். அது ஆக்சுவலாக சென்டரில் இருக்குது, மற்றெல்லாம் ஓரத்தில் இருக்குது. ஓகே. பொதுவான குணாதிசயம் மேட்ச் த ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங் பொதுவான குணாதிசயங்கள் அடிப்படையில் உருவங்களை பொறுத்துக. என்ன ஒன்று? ஓஹோ இது 4 இப்படி அப்போ பொறுத்துக. இப்படி கேட்டுருக்கான். இப்படியா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இருங்க 4 பார்க்க முடியாத இருக்குது இதில். அதுக்கு என்ன பண்ணோம்னா இது கம்மி பண்ணோம்ல. இப்போ 4 தெரியுதா? எஸ் சார். 4 உருவங்களை பொறுத்துக. அறுபத்தி 1 வந்து 2 மாதிரி இருக்குது. 62 வந்து 4 மாதிரி இருக்குது. 63 வந்து இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறது? இருங்க இன்னும் கீழே எதாவது கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். என்ன கூட இல்லை உருவங்களை பொறுத்துகன்னு சொல்லிட்டான். எனக்கு என்னமோ 61 வந்து 2 மாதிரி இருக்குது. 64 4 மாதிரி தான் இருக்குது நினைக்கிறேன். இல்லை 60 இல்லை கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. பொறுத்துக வேற கொஞ்சம் குழப்பமா இருக்கு. கலக்கமாக இருக்குது. அதனால் நீங்கள் கலங்கிட்டே இருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். குழப்பமா இருக்கு சார். அதான் குழம்பிட்டே இருங்கன்னு. முதல் 2 வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. அதே வார்த்தை தொடர் வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். மாங்க் இஸ் டு பிரதர்வுட். லெட்டர் இஸ் டு. கேங். கேங் சார். இல்லை இல்லை சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜம்பிள். மாங்க்னு என்ன? மாங்க்னு என்ன? பிரதர்வுட்னு என்ன?
மாங்கன்னா அவர் அது முனிவர் மாதிரி அவர். பிரதர்வுட்னா அவர் கல்யாணம் ஆகாதவர். இந்த கிறிஸ்டியனில் பிரதர்வுட்பாங்க. அது மாதிரி லெட்டர் எல்லா மாங்க்குமே பிரதர்வுட் ஆகலாம். பட் எல்லா பிரதர்வுட் மாங்க் ஆக முடியாது. அந்த மாதிரி. அப்போ என்ன அப்படி என்ன வரலாம்? கேங்கு, பட்ஜெட்டு. சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா சார்? ஜம்பிள் லெட்டர். மேபி ஃபஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தோணலை. அவ்வளோதான். அடுத்தது சார் ஆல்பம். அது விட்டு போயாச்சு. இப்போ நம்மளாம் பாருங்கள். அடுத்தது 71 பாருங்கள். A is brother of F. F is daughter of D. P is brother of D. How is P related to A? படம் வரைங்கள். A is brother of F. A brother of F. F is daughter of P. Okay. And P is brother of D. Okay. How is P related to A? Uncle. Uncle-ஆ? அங்கிள். ஆமாம், அங்கிள். ஐயோ, என்ன இது பயங்கர காம்ப்ளிகேட்டட் இருக்குது. தமிழ் பேசுபவர்கள் ஏ. பி வந்து ஆங்கிலம் பேசுபவர்கள். சி வந்து மலையாளம் பேசுபவர்கள். டி வந்து தெலுங்கு பேசுபவர்கள். அதாவது இந்த முதல்ல இருக்கிற அந்த செவ்வகம் மாதிரி, குட்டி செவ்வகமாக இருக்கிறது, சதுரம் மாதிரி இருக்கிறது தமிழ் பேசுகிறவங்க. என்ன கேட்குறாங்க? தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசுபவர்கள் எத்தனை பேர்? தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசுபவர்கள் எத்தனை பேர்? தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஏஎன்பி. ஏஎன்பியில் பேசுகிறவங்க ஏ அண்ட் பி அப்படின்னா ஒன்று தான். ஒரே ஆள் தான். இல்லை ஏஎன்பி 2 பேர் இல்லை, 1 3. இல்லை சார், ஒன்று தான். சரி, 1 தான். இல்லையே, 1 3 2 வருமே. வருது சார். 3 வருது சார். 1 3 2. ஆமாம். அப்போ 6 பேர். அடுத்து ஆங்கிலம், மலையாளம் மற்றும் தெலுங்கு பேசுகிற எத்தனை பேர்? ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு 3மே பேசுகிறவங்க. ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு 2. 2 4 6. இல்லை ஆங்கிலம், மலையாளம் மற்றும் தெலுங்கு பேசுவார்கள். மற்றும் அதையும் சேர்த்துக்கணும். 2 சார். 2 இல்லையே, 2 4 வரல பாருமே. 2 + 4 வரும் இல்லையா? 6 ஆன்சருக்கா இருக்குது. 2 + 4 இருக்குது. அடுத்து ஆங்கிலம் அல்லது மலையாளம் பேசுவது எத்தனை பேர்? ஆங்கிலம் அல்லது மலையாளம். ஆங்கிலம் வந்து பி. அப்புறம் அல்லது மலையாளம் வந்து சி. 20 25 29 30 32 31 38 45 21 66 ஆட்டிருக்குது. 66 வருதான்னு பாருங்க. அடுத்து 66 வருகிறதா? விட பார்த்தல. விடவே நம்ம பார்க்காம இருக்கிறோம். 66 இருக்குது. மொத்த நபர்கள் 100 எனில் ஒரு மொழியும் பேசாதவர்கள் எத்தனை பேர்? மொத்தம் 100 எனில் ஒரு மொழியும் பேசாதவர்கள் எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்போ அது தெரிஞ்சு போயிடுது. மொத்தமாக எல்லாம் கூட்டுங்க. அது வந்து 13 16 18 9 27 27 ஒரு 4 31 36 43 53 இதில் ஒரு 26 53 26 79 ஒரு 21 0 தான். கரெக்டாக 100 வருது. 100 வருது. அப்போ 0 தான் ஆன்சர். 0 இருக்குதா? 0 இருக்குது. அதுதான். ஓகே, 0 இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம நாளைக்கு நாளான்னைக்கு 2 வேலை பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த 10 பேருமே சோஷியல் சயின்ஸில்
அவங்களுக்கு தெரிஞ்ச பாடத்தை வந்து இங்கே எடுங்க. சந்தியா செந்தில் வந்து ஒரு பாடத்தை வந்து எடுப்பார். பாடத்தில் கால்வாசியோ அரைவாசியோ எவ்வளோ அது அவங்க தெரிஞ்சு எடுப்பாங்க. ரூபீனா மூபின் அவங்க ஒன்று எடுப்பாங்க. அப்படி எல்லாரும் வந்து சோஷியல் சயின்ஸ் எடுக்க போகிறோம். 10 பேர் 10 டிஃப்ரெண்ட் இது எடுப்பீங்களா? எடுப்போம் சார். அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் படித்த மாதிரி ஆகிடும். சரியா? அதுக்காக சொல்கிறேன். நாளைக்கு 2 நாள் அதுதான் வேலை. சோஷியல் சயின்ஸ் வந்து எல்லாருமே எல்லாம் எடுத்தீங்க. அது மாதிரி சஸ்திகா அப்படி எல்லாம் எடுங்க. இப்போது சாதாரணமாக நீங்கள் ஒரு 10 பாடம் இருந்தால் ஆளுக்கு ஒரு இப்போ எல்லோரும் ஒரே பாடத்தில் எடுத்துடாதீங்க. அப்படி வேண்டாம். கடைசியாக இருக்கிற பாடங்கள் யாராவது கொஞ்சம் எடுங்க. அப்படி மாற்றி மாற்றி எடுங்க. நீங்கள் ஆளுக்காள் நீங்கள் தெரியாதுங்கிறதுனால அப்படி குழப்பம் வந்தாலும் பரவாயில்ல. குழப்பம் வந்தாலும் அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆளுக்காள் எடுங்க. ஓகே. இப்போ வந்து அது வந்து நாளான்னைக்கு அதுதான் நம்ம வேலை. வெள்ளிக்கிழமை நம்ம கிளாஸ் கிடையாது. அதாவது சனிக்கிழமை பரீட்சைங்கனால வெள்ளிக்கிழமை கிடையாது. நாளைக்கு கிளாஸ் முடிகிறோம். இப்போ அந்த பரீட்சை எப்படி எழுதுவது என்பது ஒரு 2 நிமிஷம் அதில் பார்த்துடலாம். பரீட்சை எழுத போகும்போது இந்த ஆல் டிக்கெட்டு அந்த பிளாக் பால் பாயிண்ட் பென்னு அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் வந்து குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு போகணும். சார் பிளாக் பால் பாயிண்ட் பென்னா சார் இல்லை பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போகணும். இல்லை ப்ளூ எழுதலாம். பட் பெஸ்ட்டு வந்து பிளாக் தான். அது காரணம் என்னென்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் அந்த டார்க் பண்ணுறீங்கல்ல, அது கம்ப்யூட்டர் வந்து பிளாக்கை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் பிளாக்குன்னு சொல்லுவாங்க அவங்க. சில இடங்களில் 2ல் எது வேணால் போடலாம்பாங்க. பட் நீங்கள் பிளாக் எடுத்துகிட்டு போயிடுங்க சேஃபாக இருக்கிறதுக்கு. அடுத்தது எதுக்கு உங்கள் ஸ்கூலில் கேட்டுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போட்டிருக்கோ அது மாதிரி ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்புறம் உங்கள் ஸ்கூல் ஐடி கார்டு எதாவது இருந்தால் அதை அப்படியே இதில் கழுத்தில் மாட்டிக்குங்க. உங்கள் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டுக்குங்க. நல்ல மூக்கு முடிய சாப்பிட்டுட்டு போங்க காலையில். அது அப்புறம் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டாய்லெட் போயிட்டு போங்க. தண்ணி எடுத்துகிட்டு போங்க. அது டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலாக இருக்கணும். அதில் தண்ணி உள்ளே இருக்கிறது தெரியணும். அந்த மாதிரி பாட்டிலில் இருக்கிறது எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப வேர்த்து கொட்டுற குழந்தைகளுக்கு கையில் ஒரு கர்ச்சீப் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வாட்ச் கட்டிட்டு போகணும். எந்த மாதிரி வாட்சுன்னா இந்த கேல்குலேஷன்லாம் பண்ணுறோம்ல அந்த மாதிரி வாட்ச் இல்லை, சாதாரண வாட்ச் கட்டிட்டு போகணும். டைம் எவ்வளோ ஆச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்கள் கிளாஸ்லலாம் கடிகாரம் இருக்காது. நீங்கள் எந்த கிளாஸில் எக்ஸாம் இங்கே கடிகாரம் இருக்காது. அப்புறம் அந்த வாத்தியார் சொன்னால் தான் உண்டு. அவர் பாட்டு சொல்லாமல் அவர் பாட்டுக்கு எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் சொல்லாமல் போயிடுவார். ஆக்சுவலாக அவர் ஒவ்வொரு அரை மணி நேரம் சொல்லணும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கணும். பட் அவர் சில இடத்துல சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் வாட்ச் எடுத்து கொண்டு போக வேண்டும். எல்லார்கிட்ட வாட்ச் இருக்கா உங்கள் அப்பா அண்ணங்கிட்ட? அது அந்த வாட்சை நீ கட்டாட்டி பரவாயில்ல. கட்டினா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சார், அப்படியே டான்ஸ் ஆடுறேன் நான் கட்டினா ஒரு குறுங்குதுன்னா அப்போ நீ கட்டாட்டி பரவாயில்ல, எடுத்துக்கொண்டு எங்கள் ஓரமாக வச்சுக்கோங்க அது டேபிளில். வாட்ச் வந்து கேல்குலேஷன் எல்லாம் பண்ணுற வாட்ச், டிஜிட்டல் வாட்சில் எடுத்துகிட்டு போகக்கூடாது தெரியுமா? டிஜிட்டல் வாட்ச் பண்ணால் அவன் எடுத்து வாங்கி வெளியே வச்சுருவாங்க. அதே மாதிரி தண்ணி பாட்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் இல்லைனாலும் வாங்கி வெளியே வச்சுருவாங்க. அப்புறம் நீங்கள் எக்ஸாம் முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டுலாம் போகணும். இந்த மேட்டுக்கும் சேட்டுக்கு நடுவால் கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சு டாய்லெட் போயிட்டு ஏதாவது 2 பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் போகலாம். எவ்ரி ஒரு 1/2 ஹவரும் ஒரு அப்படியே சீட்லேருந்து வந்து எந்திரிச்சோ ஏதோ எல்லாம் சுற்றி முற்றி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு. மங்குன்னு எழுதிட்டு இருப்பாங்களே அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துங்க. இப்படி பிரேக் எடுக்கலாம். இல்லை அப்படி கொஞ்சம் எந்திரிச்சு நீங்கள் உட்காரலாம், இல்லை சுற்றி முற்றி இப்படி பார்க்கலாம், இல்லை எப்படி வேணால் பண்ணலாம். அது எடுத்திங்கன்னா உங்கள் மைண்டுக்கும் உங்கள் உடம்புக்கும் நீங்கள் பிரேக் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்புறம் அடுத்த ஒரு 30 நிமிஷம் எழுதுங்க, மறுபடியும் ஒரு பிரேக் எடுங்க. அப்புறம் வந்து 3வது பிரேக் கொடுக்காட்டி பரவாயில்ல, மற்ற ஏன்னா அதுக்குள்ளே டைம் ஆகிடும். கடைசி 5 நிமிஷம் இருக்கும்போது பாருங்கள் எல்லாம் எழுதிட்டோமான்னு பாருங்கள், இன்னும் எவ்வளோ கொஷின் இருக்குதுன்னு பாருங்கள். 5 நிமிஷம் தான் இருக்குது, 5 கொஷின் இருக்குன்னா மேபி படித்து அதில் 2-3 எழுதலாம். ஆனால் 5 நிமிஷம் இருக்குது, 10 கொஷின் இருக்குன்னா நீங்கள் படித்து எழுத முடியாது. அப்போ நான் சொன்ன டெக்னிக் எல்லாத்துக்கும் A போடுங்க, இல்லை B போடுங்க, C போடுங்க, D போடுங்க. படித்து இல்லாத பட்சத்தில் சரியா? இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் போடலாம். சார் சப்ஜெக்ட் டவுட்னால் நீங்கள் இங்கேயே கேட்டுருவீங்க. வேறு ஏதாவது டவுட் வந்தால் அது மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் போடலாம். இதெல்லாம் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 2 நாள் எல்லோரும் நீங்கள் அந்த சோஷியல் சயின்ஸை வந்து இங்கே கிளாஸ் எடுக்கிறீங்க. சரினா பானு நீங்கள் என்ன எடுக்கலான்ட்டு இருக்கீங்க? சரினா பானு நீங்கள் என்ன எடுக்கலான்ட்டு இருக்கீங்க சோஷியல் சயின்ஸில், அதாவது சமூகவியலில்? ஓகே. சந்தியா செந்தில் என்ன எடுக்கலான்ட்டு இருக்கீங்க சார்? பாறை மற்றும் மண். இது பாறை மற்றும் மண் எடுக்கிறாங்க அவங்க. அடுத்து ரூஃபினா முபீன் நீங்கள் என்ன எடுக்கலான்ட்டு இருக்கீங்க?
Sir, status of women through the ages in India, sir. ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் த்ரூ ஏஜஸ் இன் இந்தியா. ஆமாம், அதாவது பெண்களின் நிலைமை அதை பற்றி எடுக்கிறாங்க. ஓகே, அடுத்தது சஸ்திகா, நீங்கள் என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க? நீதித்துறை சார். நீதித்துறை, வெரி குட். அடுத்தது இவங்க ரூபி, நீங்கள் என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க? சார் ஐரோப்பியர்களின் வருகை. வருகை. தினேஷ் அவர் என்ன எடுக்கலான்னு இருக்காரு? ஓகே, நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இப்போ இவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க, வேறு எதுவும் எடுங்க. மலர் பழனிசாமி, நீங்கள் என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க? நீங்கள் இவங்க சொன்னதெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதோ ஒன்று எடுங்க, சரியா? அதுக்காக என்னம்மா? சார் வெதர் அண்ட் கிளைமேட். வெதர் அண்ட் கிளைமேட் எடுங்க, வெரி குட். ஓகே, இதெல்லாம் எடுத்தீங்கன்னாவே ஓரளவுக்கு பாதிக்கு மேலே நம்ம ஓகே, வெரி குட். ஓகே, சொல்லாட்டி பரவாயில்ல. நம்ம எடுத்துகிட்டு எதில் நாளைக்கு எடுத்தோமோ அதெல்லாம் விட்டுட்டு நாளானிக்கு இன்னும் எல்லாம் எடுத்தோம்னா சோஷியல் சயின்ஸ்லேயும் நீங்கள் கெட்டிக்காரர் ஆகிடுவீங்க. அதனால் கெட்டிக்கார் ஆகிட்டிங்கன்னு அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு தரவாயிருப்பீங்க. அந்த சோஷியல் சயின்ஸ் ஒன்று தான் உங்களுக்கு அப்படியே டான்ஸ் ஆடுது. அதனால் அந்த டான்ஸ் ஆடுற நிறுத்த வச்சிட்டோம்னா அப்புறம் அதுவும் தயாராகிடுவீங்க, நல்லா எழுதிடுவீங்க என்கின்ற நம்பிக்கையில் நம்ம போய் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நாளைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? வெள்ளிக்கிழமை ஸ்கூல் இருக்கா? ஓகே, அன்னைக்கு நீங்கள் ஸ்கூல் போனால் எனக்கு நல்லா இருக்குன்னா போங்க. இல்லை ஒரு அரை நாள் கட் அடித்தா பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஹாஃப் டே கூட கட் அடிக்கலாம். அது உங்கள் அப்பா அம்மாலாம் கேட்டுக்குங்க, டீச்சர்லாம் கேட்டுங்க. மிஸ், நான் அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். அப்படி சிலருக்கு அப்படி இருக்கும், எல்லாருக்கும் இல்லை. சிலர் ஸ்கூலுக்கு போனால் தான் நல்லா இருக்குன்றலாம் இருக்கும். அப்படின்னா அந்த 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 வெள்ளிக்கிழமை அரை நாள் நீங்கள் வேணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னா அப்படி பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு 7-8 மணிக்கு மேலே படிக்காதீங்க. சாயந்தரமே படிக்கக்கூடாது. அப்படியே ஜாலியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜாலியாக இருக்கணும். அடுத்த நாள் சனிக்கிழமை போகும்போது அந்த புக்கை திரும்பி பார்க்குறது, அது பார்க்குறது, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. புக்கெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க. அப்புறம் அங்கே போய் ஒரு பொண்ணு ஏதோ கேள்வி கேட்கும், அது உங்களுக்கு தெரியாது, அப்போ போட்டெல்லாம் பயந்துக்காதீங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் தெரியாது. அதனால் சந்தோஷமாக இருங்க, சரியா? அதனால் நீங்கள் சனிக்கிழமை சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் படிச்சிங்களா, படிக்கலையா, கவர் கவர் பண்ணலையா, அதெல்லாம் டோன்ட் பாதர். இஃப் யூ ஆர் ஹாப்பி யூ வில் டூ வெல். இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி யூ வில் நாட் டூ வெல். சந்தோஷமாக இருந்தால் நல்லா படிப்பீங்க, நல்லா எக்ஸாம் எழுதுவீங்க. சந்தோஷம் இல்லைன்னா நல்லா எக்ஸாம் எழுத மாட்டீங்க. அதனால் நீங்கள் என்னவாக இருக்கணும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். ரூஃபினா, மூபின், எதை பண்ண உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது வரும்? எதை செய்தால் மார்னிங்கில் எழுந்திரிச்சுன்னு எதை செய்தால் உங்களுக்கு சந்தோஷம் வரும்? சார் யோகா பண்ணா, மெடிடேஷன். ரூபி, உங்களுக்கு எது பண்ணா சந்தோஷம் வரும்? சந்தியா சொல்லுங்க. எல்லாரும் தான், ரூபினா ரூபி மட்டும் இல்லை, எல்லாரும் தான் கேட்குறாங்க. சந்தியா சார் விளையாட்டு. எது விளையாடுங்க? காலையில் போய் விளையாடுங்க. நான் காலையில் எழுந்துச்சுன்னா என்ன பண்ணா சந்தோஷம் வரும்? எங்க அம்மா அப்பாவை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் சார். ஆமா, எனக்கு எப்படி தெரியுமா? கடைக்கு போனா ஜாலியா இருக்கும் சார். ஜாலியா பாரு, அதான் ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் பண்ணிட்டு போங்க. எனக்கு புது ட்ரெஸ் போட்டால் அன்றைக்கி அப்படியே ஒரு தெம்பாயிடும், இப்படி ஆகிடுவேன் நான். அப்படின்ட்டு போவேன் நான், புது ட்ரெஸ். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருப்பாங்க உங்கள் அப்பா அம்மா, இது மாதிரி போடாத ஒன்று இருந்தால் அதை எடுத்து போட்டுக்குங்க. எடுத்து போட்டுங்கன்னா ஓகே. இது யூனிஃபார்ம் ட்ரெஸ், இப்போ புது ட்ரெஸ் போட முடியாது. பட் ஒரு புது கர்ச்சீஃபோ, ஏதோ ஒன்று புதுசு வாங்கினீங்கன்னாவே எனக்கு சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லையா? அது மனசு எனக்கு அப்படி தான் இருக்கும். எனக்கு புது ட்ரெஸ் போட்டால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி நான் அப்படியே ஒரு ஆளே ஒரு ஜான் நிமிந்துருவேன் நான், அந்த மாதிரி இருப்பேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்யுங்கள். அன்றைக்கி காலையில் அதை செஞ்சுட்டு அப்புறம் போங்க. பாருங்கள், சரினாபான அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாவே சந்தோஷப்படுறாங்க, நல்லது. சந்தியா வந்து கடையில் போய் டூயின்னு 4 பொருள் எடுத்து கொடுத்தா சந்தோஷம் ஆகிடுவாங்களாட்டு இருக்குது. ஓகே, அவங்க அந்த மாதிரி ஒரு இது. அந்த கடலைப்பருப்பு எடுத்து கொடுன்னா அவங்க தோரம்பருப்பு எடுத்து கொடுத்துட்டு சந்தோஷமாக எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ பண்ணி வித்தியாசம் தெரியும் சார். ஆமா, ஒரு ஜோக்காக சொல்கிறதால நீ அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு என்ன சந்தோஷம் வருதோ அதை பண்ணுங்கன்னு சொல்ல வரேன், சரியா? இப்படியெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு அது போய் ஞாபகத்தில் நிற்கும். சாதாரணமாக எடுத்தால் நீங்கள் இந்த கொண்டக்க சொல்லும்போது அது ஞாபகத்தில் நிற்கும். நான் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கலாம் இன்றைக்கி கிளாஸை. நான் வந்து இந்த ரொம்ப வயசானவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். ஒரு 15 வருஷமாக எடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 1 hour இக்னூ இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் ஒரு காலேஜில் போய் எடுக்க வேணும், அது போய் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒருத்தர் வந்து நான் அப்போ எனக்கு ஒரு 45 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்போ ஒரு 50-55 வயசுக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கார், அவர் இருந்திருப்பாராட்டுருக்குது. அப்புறம் ஒரு நாள் என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்தார். எதுக்கும்
வந்த பிறகு நானும் பார்க்குறேன், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிறேன். நான் சொல்கிறேன் சார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிறேன். அவரும் சார் நானும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். 2 பேர் வேற ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்காக வந்தார், பேசிகிட்டே இருக்கிறோம் ஒரு 10-15 நிமிஷம். மறுபடியும் அவர் சார் உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிறார். நானும் எங்கே பார்த்த மாதிரி இருக்குங்க. கடைசியில் அவருக்கு புரிஞ்சு போச்சு. சார் நீங்கள் கவுண்டமணி செந்தில் ஜோக் எங்கேயாவது சொன்னீங்களா அப்படின்னார். அடப்பாவிகளா, நான் எந்த கிளாஸ் போனாலும் கவுண்டமணி செந்தில் ஜோக் சொல்லுவேனே. ஆமாம் சார் சொல்லியிருப்பேன், நான் நிறைய கிளாஸில் கவுண்டமணி செந்தில் ஜோக் சொன்னேன் அப்படின்னு. இப்போ புரிஞ்சுது சார். அப்புறம் என்ன ஜோக்கு அப்படின்னு அவரை கேட்டேன். நான் நிறைய கவுண்டமணி செந்தில் ஜோக் சொன்னேன். இல்லை ஒரு ஒரு கல்யாணத்தில் சமையல்காரர் வந்து கவுண்டமணி, செந்தில் வந்து அந்த எடுபடி வேலை பண்ணுறவர். ஆமாம் சொன்னேன். அப்புறம் எதுக்காக சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. கடைசியில் இதெல்லாம் வந்து கடைசியில் அது எதுக்கு சொன்னேன், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு MBAல ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக அதை சொல்லியிருக்கேன். அது மறந்துட்டார் அவர். ஆனால் இதெல்லாம் வந்து அந்த செந்தில் கவுண்டமணி கடைசியில் ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கண்டே பிடிச்சிட்டார். எவ்வளோ 15 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ அந்த ஜோக் சொல்கிறது, இப்போ நான் வந்து ஏதோ ஜோக் சொல்கிறது 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் ஞாபகம் வரல, செந்தில் கவுண்டமணி ஜோக் ஞாபகம் வந்து கடைசியில் அது என்ன சப்ஜெக்ட்னு கூட கண்டுபிடிச்சிட்டார். அந்த ஜோக்கு கதை அந்த சொல்லும்போது, பாடங்கள் எடுக்கும்போது கதை சொல்கிறது வந்து அது வந்து உங்களை ரொம்ப நாள் ஞாபகம் வைக்கிறதுக்கு பண்ணக்கூடிய. இப்போ தாத்தா கதை தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? எஸ் சார் தெரியும் சார். தாத்தா கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த தாத்தா கதை உங்களுக்கு மறக்குமா அவ்வளோ சீக்கிரமா? நோ சார். அதான் வேற என்னென்ன எடுத்திருந்தாலும் மறந்துடும். இப்போ நான் இப்போ இத்தனை நாள் ஏதோ எடுத்தோமே அதெல்லாம் மறந்துடும். ஆனால் தாத்தா கதை உங்களுக்கு மறக்காது. இட்லி கதை மறக்குமா? மறக்காது சார். பாத்தியா, இப்போ சந்தியால எப்படி சாப்பாட்டுறாம நம்மள மாதிரி, அதனால பிரச்சனையே இல்லை, நம்ம மறக்காது. சார் நீங்க சார் என்ன வச்சு சந்தியா இட்லிக்காரன்னு சொன்னீங்க. அதான் சொல்கிறேன். நான் எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. நீங்கள் தான் சாப்பாட்டுறாமன்னு கரெக்டாக தான் பிடிச்சிருக்கிறேன். சரியா? அது மாதிரி இந்த மாதிரி கதைகள் சொல்கிறதுனா ரொம்ப நாள் அது நிற்கும் உங்களுக்கு. எங்களுக்கு இந்த இது செய்வினை செய்யப்பாட்டு வினைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா தமிழில்? ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இருக்குது. யூஸ்வலாக கிளாஸ்லாம் சொல்லுவேன்னா கேட் கில்டு ரேட், அப்புறம் ரேட் வாஸ் கில்டு பை கேட், அல்லது ராமா கில்டு ராவணா, அல்லது ராவணா வாஸ் கில்டு பை ராமா. இப்படி தான் யூஸ்வலாக எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வாத்தியார் நான் சின்னதாக இருக்கும்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோண குண்டுமணி கில்டு பிச்சுமணி அப்படின்னார். பிச்சுமணி வாஸ் கில்டு பை கும்பகோண குண்டுமணி அப்படின்னு ரொம்ப சத்தமாக சொன்னார். இன்றைக்கி நான் சத்தமாக சொல்லலை. கும்பகோண குண்டுமணி கில்டு பிச்சுமணி, பிச்சுமணி வாஸ் கில்டு பை கும்பகோண குண்டுமணி. அதனால் தான் இன்றைக்கும் எனக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மறக்கிறதில்ல, பிகாஸ் ஆஃப் திஸ் கும்பகோண குண்டுமணி. அதே எங்கள் வாத்தியாரும் கேட் கில்டு ரேட் வாஸ் கில்டு பை கேட் எல்லாம் சொல்லியிருந்தா நான் எப்பவுமே மறந்துருப்பேன் இல்லையா? அதனால் அது பாடம் எடுக்கிறது அது ஒரு கலை, அது ஒன்றும் அறிவு சார்ந்தது இல்லை, அது வேறு ஒரு கலை அது. அதனால் நான் நிறைய கதைகள் நானும் சொல்லுவேன். உங்கள் வாத்தியார்களெலாம் சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் புதுசு இல்லை, நான் மட்டும் இல்லை, உங்கள் வாத்தியார்களும் இப்போ டீச்சர்களும் எல்லாம் நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு மனசில் புரியணுங்கிறதுக்காக. சரி, நீங்கள் எல்லாம் போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம், சோஷியல் சயின்ஸ் படிப்போம். ஓகே, தேங்க்யூ.